பிருந்தா, ஏதாவது சொல்லு. நீ வருவல்ல? இந்த முறை நிச்சயமா நான் உன்னை ஏமாத்தவே மாட்டேன். சோ பிருந்தா, நீ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பல்ல? உனக்கு வாய்ப்பு கிடைக்காது, சாவுதான் கிடைக்கும். அதுவும் இன்னைக்கு ராத்திரியே. சொல்லு பிருந்தா, நான் உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். தேங்க்யூ. 10 நிமிஷத்துல கரெக்டா நீ ரூமுக்கு வந்துடணும், ஓகேவா? நீ எதுக்காக என்ன இங்க வர சொன்ன? என்ன விஷயம் சொல்லு. எதை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைல்ல? இவ்வளோ சீக்கிரத்துல இவ்வளோ பண்ணிருப்பான்னு எதிர்பார்த்தியா? இல்ல, இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எஸ், இதைத்தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஸோ எப்படி இருக்கு என்னோட சர்ப்ரைஸ்? உன்னோட பழைய சர்ப்ரைசஸ் மாதிரி தான் இருக்கு. ஷாக்கிங்கா இருக்கு. என்னால நம்பவே முடியல. ஓ வாட்? எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கும் ஆரம்பத்தில் எதுவும் புரியல. ஆனா புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருந்தா நிறைய விஷயங்கள் கண்டிப்பா மாறி இருக்கும். பிருந்தா, நான் அதெல்லாம் விட, நீ எதுக்காக நீ இந்த ரூம் எப்படி டெக்கரேட் பண்ணிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக? ஏன்னு உனக்கு இன்னுமா புரியல பிருந்தா? ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ரூம்ல நாம 2 பேரும் கணவன் மனைவியா வாழ போறோம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. நாம 2 பேரும் சேர்ந்து புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். ரியலி? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமாவுமா? நீ எதுவும் பேசாத. கம் ஹியர். நான் சொல்ற விஷயத்தை முழுசா சொல்ல விடு. I want to show you something. I love you. நான் உன்னை தெரியும். காதலிக்கிறல்ல? நீ இந்த உலகத்தை விட்டு என்ன தனியாக்கணும்னு பாக்குற, ரைட்? அது உண்மைதான். எப்பவும் நான் உன்னை என் பக்கத்திலே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே உட்காந்துருக்கிறது? கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்க்கலாம்ல? நீ காதலை பத்தி பேசும்போது உன்னோட முகத்தை நான் பார்க்காம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன்? என் காதல் மேல சந்தேகம் வந்துருச்சா? இல்ல, எந்த சந்தேகமும் இல்ல. நீ என்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு நெருக்கமானவங்க எல்லாரையும் நீ என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிற தேவ். வாட்? என்ன நேசிக்கிறவங்க, எனக்கு நெருக்கமானவங்க, எனக்கு துணையா இருக்கிறவங்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து என்ன சொல்லுவ? பாத்தியா பிருந்தா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லுவேன். என் காதலை புரிஞ்சுக்கோன்னு சொல்லுவேன். பிருந்தா, என்ன பேசுற நீ? என்ன பண்ற? கை சுற்றும். இதுதானே உனக்கு வேணும்? நீ என்ன அழிக்கணும் தானே பாக்குற, ரைட்? பிருந்தா, நீ என்ன பேசுற? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு எதுவுமே புரியலையா தேவ்? இல்ல, எனக்கு ஓ ஐ see, எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நீ சரிதாவை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்க. and let me tell you, நீ சரிதாவை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கப்புறம் அவன் நம்ம கடையில வரமாட்டா. அப்படியா? அவளையும் நீ ஏதாவது பண்ணிட்டியா தேவ்? பிருந்தா, நீ பேசுற எதுவுமே எனக்கு புரியல. எதுக்கு இப்படி நீ விளையாடிக்கிட்டு இருக்க? நானா? நீதான் விளையாடிக்கிட்டு இருக்க தேவ். உன் விளையாட்டை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? enough பிருந்தா, I said enough. நாம 2 பேரும் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணோம்? நம்ம காதல்ல என்னைக்குமே நம்பிக்கை குறைய கூடாதுன்னு நீ தானே சொன்ன. இப்ப ஏன் இப்படி பேசுற? தயவு செஞ்சு நம்பிக்கை பத்தி எல்லாம் நீ பேசாத தேவ். நீ என்னோட நம்பிக்கைக்கு தகுதியானவ இல்ல. என் காதலுக்கும் தகுதியானவனே இல்ல. உன்னை பத்தி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தா என் அம்மா எனக்கு உயிரோட இருந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் நில்லு. என்ன சொல்ற பிருந்தா? ஆண்டிக்கு என்னாச்சு? செத்து போயிட்டாங்க. என் அம்மா செத்து போயிட்டாங்க. என் கண்ணால பார்த்தேன். நீ தான் என் அம்மாவை கொலை பண்ண. என்ன? நானா? நீ என்ன நினைச்ச? நான் எல்லாத்தையும் மறந்து போயிடுவேன் நினைச்சியா? எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு நினைச்சியா? நான் எல்லா விஷயங்களையும் மறக்கணுங்கிறதுக்காக அவன் வீட்டுல இருக்க ஆளுங்க மந்திர சக்தியை பயன்படுத்தினாங்க. ஆனா எதுவும் நடக்கல. ஏன்னு தெரியுமா உனக்கு? நான் உங்க எல்லார் மாதிரியும் ஒரு சாதாரண மனுஷி கிடையாதுங்கிறத அவங்க மறந்து போயிட்டாங்க.